ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஒன்று சொல்லாரம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்லேருந்து எப்பா செம்ம சண்டை, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, விக்கிச்சு பார்த்து மண்டை டென்ஷன் ஆகி. ஆனால் வேறு வழி கிடையாது. இந்த சீசன் 9 கண்டஸ்டண்ட்டை வச்சு இப்படி தான் கேம் வரும். இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசன்ஸ்லாம் பார்ப்பாங்க, கொஞ்சம் அவங்க பேசட்டும், அப்போ நம்ம பேசுவோம். ஏன்னா அப்போ தான் கேமராவில் வந்துட்டு கரெக்டாக பதிவாகும், வெளியில் பார்க்குற மக்களுக்கு வந்து அப்போ தான் புரியும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. பட் இப்போ இந்த சீசன் 9 கண்டஸ்டன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. கைம பிக் பாஸ் நிறைய வாட்டி சொல்லிட்டாரு, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு அட்டம் பண்ணாங்க, தோத்துட்டாங்களா. ரெண்டாவது திரும்பவும் வந்துட்டு கானாமணத்தை ஆரம்பிச்சிருப்பார் போல இருக்குது. அதில் சுபிக்ஷாக்கு சமாடி போல் இருக்குது. அதுலேருந்து வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நகையை எடுத்து கையில் வச்சுக்கிட்டாங்க. இவங்க நகையில் எடுத்து நீ அங்கே தான் வைக்கணும், வச்சாதான் நாங்கள் வந்துட்டு அடுத்து வந்து அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கிறத வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் மாதிரியே பண்ணிட்டாங்க. அவங்க இல்லை நாங்கள் வைக்க முடியாது, நீங்கள் திரும்ப வந்து எடுத்துடுவீங்க, நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லிட்டு கத்துறாங்க அந்த பக்கம். அப்படியே கானாவனத்துக்கு திவ்யாவுக்கு முட்டுது, அப்படியே மாறி சண்டை மாறி வந்துட்டுருக்கு. பிக் பாஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. இவங்க வராங்க, ரம்யா ஜோ வராங்க. ரம்யா ஜோ வந்து கேப்டனாக வந்து பேசுகிறாங்க, கேட்கல. அதுக்கப்புறம் அழுதுட்டு போய் உட்காந்து செம்மையாக அழுகுறாங்க. சபரி போய் பேசுகிறாரு, திரும்ப வராங்க. பேசும்போது திடீர்னு வந்து கமருதீன் வராரு. கமருதீன் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு. என்னென்னா, உங்களுக்கு எப்படி வலிச்சது? இப்போது அதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வலிச்சிருக்கோம், நீங்கள் ஜெயிச்சோடனே காலையில் வந்து உங்களால் இது கூட பண்ண முடியலன்னு எங்களுக்கு கலாய்க்கும் போது எங்களுக்கு வலிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அவருடைய தரப்பு விஷயத்தை சொன்னார். மாறி பேசிட்டு இருந்தாங்க தவிர அந்த டாஸ்க் லெட்டர் படிக்க விடலை. புரியுதுங்களா? உடனே பிக் பாஸ் வந்துட்டு கன்ஃபர்ஷன் கூப்பிட்டுட்டு உள்ளே உட்கார வச்சு, நான் சொல்கிறேன் டாஸ்க் லெட்டர் இதான் ஃபர்ஸ்ட் டைம் டாஸ்க் லெட்டர் இங்கெல்லாம் படிக்க வைக்க வேணாம், ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வாங்க அப்படின்ட்டு எல்லோரும் வந்தாகணும். அப்படியே ஆர்டர் போட்டார். வந்தார் ஊர். அப்போ கேட்டார், இந்த நகையை வைக்கணுமான்னு. பதிலே சொல்ல, இல்லைன்னா வரமாட்டாங்க பாஸ்ன்னு. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க, எல்லோரும் அந்த ஆக்டிவிட்டி வர சொல்லுங்கள் அப்படின்ட்டார். வந்தார் இவர் இன்னும் அப்பா வாயாது, வாங்க எல்லோரும் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போகணும் கத்துனார். அப்போ அந்த நகை அப்படின்னு கேட்கும்போது, பிக் பாஸை மதிச்சாவா இல்லை இங்கேயே சாவுன்ட்டார். எல்லாருமே ப்ரெஷர். இப்போ வந்து விக்ரம் இது வேணுட்டுமே பண்ணார்னா சொல்ல மாட்டேன், டென்ஷன். புரியுதுங்களா? ஃபுல்லாக எல்லாம் வந்து ஹெவியான டென்ஷன், எல்லாருக்குமே டென்ஷனு. சரிங்களா? உடனே வியானா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன அவர் அது டென்ஷனில் அந்த மாதிரி வரும். ஆனால் அந்த கண்ட்ரோலோடு பேசணும். இப்போ வந்துட்டு ஆல்ரெடி இவங்க பேசின விஷயங்கள்லாம் ஒரு சில வார்த்தைகள்லாம் இன்னும் போயிட்டுருக்கா. இதே விஜய் பார்வதி கமருதீன் பேசின விஷயங்கள்லாம் அதே மாதிரி தான். எல்லாருக்கும் ஒரு உணர்ச்சி வந்து டக்குன்னு பேசுவாங்க, அந்த கோவத்தில் பேசும்போது வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தைகள் தான் இப்போ வந்து இந்த மாதிரி வெடிச்சிருச்சு. பாவமாக இருந்தது விக்ரம் பார்க்கறதுக்கும். பட் என்ன பண்ண முடியும், அவர் வந்து முதல்லதே அப்படி பண்ணார். ஆனால் இப்போ வந்து எனக்கு வந்து அது பிளான் பண்ணி பேசுகிற மாதிரி தெரில. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போனாங்க. அவர் திரும்பவும் அந்த டாஸ்க் புக்கை வந்துட்டு படித்தாங்க. இப்போது அந்த கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, லைவில் ஓடிட்டுருக்கு, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்துட்டு யார் ஜட்ஜின்னு வேறு தெரியல. பயங்கரமாக போச்சுப்பா, சூப்பராக போச்சு. ஆனால் உண்மையிலே ரெட்ரோ டீமை வந்து நம்ம பாராட்டணும். எந்த சூழ்நிலையும் விடாமல் வந்துட்டு ஒரு இதுவாக பண்ணுறாங்க. ஒத்துமை நல்லாயிருக்கு. இந்த டீமில் ஒத்துமைன்றது சுத்தமாக இல்லை. எஃப்ஜே ஒரு பக்கம் பிச்சுட்டு போயிட்டார். சபரி வந்து இப்போ தான் வந்து திடீர்னு நியாயம் பேசுகிறாரு. அந்த நியாயம் பேசின ஒரு காலத்தினால ஈடுபாடு எடுக்க முடியல. சரிங்களா? எல்லாருமே பிச்சுன்னு போகிறாங்க தனித்தனியாக. அதுதான் கொடுமை. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.